இன்றைக்கி நாம் பண்ண போகிறது முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் அது ஒரு 10 எடுத்துக்கிறேன், தக்காளி 2. இதை நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். இங்கே கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே தக்காளி போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியை வதக்கிடலாம் அப்படியே. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ 3 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துனுக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு, அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு மிளகு. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, முந்திரி ஒரு 10, தேங்காய் 2 ஸ்லைஸ், தேங்காய் 2 ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். அது நல்லா கட் பண்ணிக்கிற பொடியாக இப்போ அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். இப்போ வதக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 1 தான் எடுத்துக்கிறேன், சின்ன தக்காளியாக எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வேறு போட்டுக்கிறேன் நம்ம, அதனால் காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அரைச்ச வெங்காய தக்காளி போட்டுடலாம். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த ஜாரில் அரைச்சது அந்த ஜாரை கழுவி அதில் தண்ணி ஊற்றிடலாம். அந்த தண்ணியை இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். ஸ்லோவில் வச்சு விடுங்க ஒரு 5 மினிட்ஸு. பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சுது. இப்போ முட்டை போட்டுக்கலாம். நான் ஒரு 6 முட்டை வேக வச்சுக்கிறேன். முட்டையில் இப்படி லைன் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு இப்போ போட்டுடலாம். இப்போ நல்லா மசாலா கொதிச்சிச்சு. முட்டை குழம்பு இப்போ ரெடி. இது சப்பாத்தி கூட சாப்பாடு கூடலாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.